மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அமைச்சர் சொன்னதனால இந்த பதிலை சொல்ல வேண்டியிருக்கிறது. மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலே தான் இந்த தொழிலாளிகளுக்கு, மண்பாண்ட தொழிலாளிகளுக்கு 4000 ரூபாய் மழைக்கால நிவாரண உதவித்தொகை முதல்ல அறிவித்தார்கள். அதுக்கு முன்னால 2017ஆம் ஆண்டு எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் அது 4000 என்பதை 5000ஆக உயர்த்தி கொடுத்திருக்காங்க என்பதனை மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நினைவுபடுத்தி, இந்த மண்பாண்ட தொழிலுக்கு வண்டல் மண் ரொம்ப அவசியம். வண்டல் மண் தான் இதுக்கு ஆதாரம். வண்டல் மண்ணை எடுப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்து அதுக்கு பின்னால் வண்டல் மண் எங்கே கிடைக்கிறதோ அங்கே போய் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து இந்த தொழிலில் அவர்கள் ஈடுபட வேண்டியிருக்கிறது. அதனால உற்பத்தி செலவு அதிகமாகிறது. எனவே அந்த பகுதியில் அவர்கள் வாழுகிற பகுதியில், வசிக்கிற பகுதியிலேயே வண்டல் மண் எடுப்பதற்குரிய அடையாளத்தை காட்டி அவர்களுக்கு அங்கே வண்டல் மண் எடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆண்டிற்கு ஒரு முறைதான் வண்டல் மண் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. மழை காலத்தில் மண்ணையும் எடுக்க முடியாது, சட்டிப்பானைகளையும் செய்ய முடியாது. எனவே எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு தேவைப்படுகிற நேரங்களில் மண் எடுப்பதற்கான அனுமதியும் இந்த அரசு வழங்குமா என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் கேட்கிற மழைக்கால நிவாரணம் கேட்கிற மழைக்கால நிவாரணம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கை எவ்வளவு பேர் நீங்க கரெக்டாக சொன்னீங்கன்னா நாங்கள் கார்டு கொடுத்துட்டு அந்த இடத்த உங்களுக்கு குகையை கட்டி தர்றதுக்கு நிச்சயமாக அந்த கொட்டையை கட்டி தர்றதுக்கு ஏற்பாடு செய்யப்படும். அதுக்கு டிஆர்டிட்டு பணம் கட்டுங்க தரம் சொல்லிட்டார். ஆகிட்ட அந்த துறையின் மூலம் என்ஆர்ஜிஎஸ்ல பணம் வாங்கி கட்ட போகிறோம். நீங்கள் இடம் மாத்திரம் எந்த மண் பெர்மிஷன் கட்டி அந்த பெர்மனன்ட் பெர்மிஷன் கொடுக்க சொல்லுவோம். அவங்க தொழிலாளிகள் பெட்டிஷன் மூலம் கொடுத்தா மண் பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு அந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் கொடுப்பாங்க. மண்பாண்ட தொழிலாளர்கள் ஏற்கனவே மழைக்கால நிவாரணம்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் யாரும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கார்டு கொடுத்துருவோம். அவங்க மண்பாண்ட தொழில் வாங்கிக்கலாம், இந்த நிவாரணத்தை வாங்கிக்கலாம். அந்த கார்டு தான் முக்கியம். ஆகவே கார்டு கொடுக்கறதுக்குரிய யார் தொழில் செய்கிறாலும் அவங்களுக்கு கொடுத்துருங்க, கட்டாயம் பண்ணி கொடுத்துருவோம்.